இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும். ஸோ இப்ப என்னன்னா, நம்ம பவர் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க். ஏன்னா ஃபீல்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா, நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவருக்கு ஆன்லைன் எல்லாமே நல்லா பக்காவா தெரியும். நீங்க பேசுறத வச்சு நம்பிறாரு. ஆனா, நீங்க பேசுறது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, உங்க கண்ண பார்த்து கண்டுபிடிப்பாரு. அதுக்கு தான் என்ன பண்ணுவாரு, "சார் நான் உங்கள மீட் பண்ணணும். இல்ல நீங்க என்ன மீட் பண்ண வாங்க" அப்படின்னு கேட்பாரு. ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவாரு. நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண, இது உண்மையா இல்லையா? கண்ண பார்த்து பேசுறீங்களா? கரெக்ட்டா பேசுறீங்களான்னு சொல்லிட்டு, கிளியரா வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா, ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள விட 1000 மடங்கு புத்திசாலி. இவரு சொல்றது கரெக்ட்டா இல்லையா? இல்ல சும்மானா சொல்றாரா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்க ஐய வச்சே அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் என்னன்னா, ஃபீல்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நீங்க ஃபீல்டு நீங்க க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க நம்பியே ஆவணும். என்னன்னா, நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா, நீங்க எப்பவுமே என்ன பண்ணலாம், உங்க டவுன்லைன்ஸும் சரி, உங்களையும் சரி நீங்க ஆக்டிவா வச்சுக்கலாம். ஏன்னா ஃபீல்ட் ஒர்க்ல போம்போது எதுல போவீங்க? ஒண்ணு பைக்ல போவீங்க, இல்ல நடந்து போவீங்க, இல்ல பஸ்ல போவீங்க, இல்ல கார்ல போவீங்க, இல்ல சைக்கிள்ல போவீங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க ஃபீல்ட் ஒர்க் டெய்லி பண்ணும்போது என்னன்னா, அது உங்கள தலைவரா உருவாக்கும். ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா. நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, நீங்க ஃபீல்டுல போய் ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர மீட் பண்ணி பேசம்போது, டெய்லி உங்க திறமை வந்து நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆவாது. அது மட்டும் கிடையாது. நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா, உங்க இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆயிட்டே இருக்கும். டே பை டே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது. நீங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா ஒரு உண்மையான குரோத்த நீங்க இந்த வெஸ்டீஜ்ல நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஃபீல்ட் ஒர்க் மூலியமா இது ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ நெறைய பேர் இது மூலியமா பெனிஃபிட்ஸ் வந்திருக்காங்க. வெஸ்டீஜ்ல மட்டும் கிடையாது. எல்லா ஃபீல்ட் ஒர்க்கும் சரி. நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர போய் வந்து என்னன்னா, நீங்க போய் பார்க்குறீங்க. ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால்ல போறீங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்குக்கு போறீங்க. இல்லன்னா தியேட்டருக்கு போறீங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ, அந்த மாரி இடத்துக்கு வந்து நீங்க போறீங்க. அப்டின்னும்போது ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர பார்க்கும்போது, அவர ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஐயோ! பரவாயில்லையே என்னடா வெள்ளஞ்சொலைமா இருக்காரு, அரசியல்வாதி மாரி இருக்காரு, இவன் நம்மள திட்டிட்டா என்ன பண்றது? ரஃப்பா இருக்காரே! அப்டின்னு சொல்லிட்டு யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்ரோச் பண்ணா தான் தெரியும். எல்லாரையுமே அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணா தான் தெரியும். அவரு நம்ப வியாபாரத்த எடுத்து பண்ணுவாரான்றது பேசினா மட்டும் தான் தெரியும். ஏன்னா நெறைய பேரு ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. "அப்பா வேணாம்ப்பா, இவரு வந்து பார்த்தோன்னா பணக்காரரா இருக்காரு. இவரு ஏன் நம்ம பிசினஸ வந்து பண்ண போறாரு?" அப்டின்னு சொல்லிட்டு நீங்களே நெனைக்கிறீங்க. அப்டி நெனைக்காதீங்க. எப்பவுமே ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர வந்து பேசினா மட்டும் தான் தெரியும். அவரு வருவாரா, வரமாட்டாரான்னு சொல்லிட்டு. அதே மாரி எல்லார்கிட்டயும் நீங்க பேசுங்க. ஸோ யாரையும் வந்து விடாதீங்க. ஏன்னா, இந்த வியாபாரம் வந்து எல்லாருமே பண்ற வியாபாரம் தான். எல்லாருமே இந்த ப்ராடக்ட்ட வாங்குற வியாபாரம் தான். அதே மாரி என்னன்னா, அவங்க வருவாங்க. அவங்க நம்மகிட்ட பிசினஸ பத்தி கேட்பாங்கன்றதுக்கு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நீங்க கேளுங்க. "சார் உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு?" சொல்லிட்டு நீங்க தான் வந்து அவங்க கிட்ட கேட்கணும். ஏன்னா, தேவை நமக்கு தான். அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு இருந்ததுன்னா உடனே வருவாங்க. பட் அவங்க தேவைய வந்து நம்ம இன்ட்ரஸ்டடா கொண்டு வரணும்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும். அதே மாரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது டெய்லி உங்க பிளான வந்து காமிங்க. சரிங்களா? ஏன்னா, நீங்க எவ்வளோ எவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்களோ, அவ்வளோ அவ்வளோ ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்பயும் சொல்றேன், நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா, மோர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மளுக்கு புதுசா வந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா நெறைய லீடர்ஸ உருவாக்குவீங்க. ஏன்னா, உங்க கூட வந்து உங்க டவுன்லைன்ஸ கூட்டு போவீங்களா, நாளைக்கு இத பார்த்து என்ன பண்ணுவாரு, உங்ககிட்ட கத்த அவரு லீடர்ஸா வருவாரு. நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா, ரிவ்யூ பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, ஃபீல்டுல போயிட்டு அவர் வீட்ல போயிட்டு, "சார் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நல்லா வியாபாரம் பண்ணியிருந்தீங்க வெஸ்டீஜ்ல. நல்ல பிசினஸ் பண்ணியிருந்தீங்க. இப்ப கொஞ்ச நாளா ஏன் சார் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுங்க. இது ஃபீல்ட் ஒர்க்ல பண்ணா தான் கிடைக்கும். ஏன்னா ஃபோன் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டாரு. இவரு வேறப்பா கால் பண்ணிட்டே இருக்காரு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நெறைய பேர் வந்து உங்க ஃபோன வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிடுங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எங்க வருவாரோ அங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அங்க போய் மீட் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தா அவர் கட்டாயமா வந்து கூப்பிட்டு தான் ஆவணும். ஒரு டீ குடுத்து தான் ஆவணும். நீங்க பேசி தான் ஆவணும். சரிங்களா? ஸோ இன்ஆக்டிவ் பீப்பிள நீங்க இப்படியும் வந்து ஆக்டிவ் பண்ணலாம். அவர மீட் பண்றது மூலியமா, ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா. அது மட்டும் கிடையாது. நீங்க ப்ராடக்ட்ட வந்து டெய்லி வந்து ஃபீல்ட் ஒர்க்ல எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பவுமே உங்க கையில வந்து ஒரு டெமோ கிட்ட கையிலேயே வச்சுங்க. அந்த டெமோ கிட் இல்லாம ஃபீல்ட் ஒர்க்குக்கு போவாதீங்க.
கண்டிப்பா கேட்பாங்க. எதா இருந்தாலும் சரி, டூல்ஸா இருந்தாலும் சரி, ஃபிளிப் சார்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட லேப்டாப்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கையில வச்சுங்க. எப்பவுமே டூல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா ஃபீல்ட் ஒர்க் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஃபீல்ட் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் ரோல் வந்து ப்ளே ஆகும். அது மட்டும் கிடையாது. பிசிக்கல் கனெக்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. பிசிக்கல் நம்ம ஃபோன்ல வந்து ஹாய், ஹலோன்னு சொல்றத விட, ஒரு நேரா பார்த்த ஒரு ஹேண்ட்ஷேக், "சார் எப்படி சார் இருக்கீங்க?" அப்படின்னு ஒரு கை குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாபார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளோஸா இருக்கும். ஏன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம ஒரு கை குடுத்து, "சார் குட் மார்னிங் சார்" டைரக்ட்டா பேசம்போது, அந்த ஃபீலே வந்து தனியா இருக்கும். என்னதான் ஃபோன்ல இருந்தாலும் அவங்க என்ன நெனைப்பாங்க, "இவரு ஃபோன்ல நல்லா இருக்கியான்னு கேட்கறாரு. ஆனா, அவரு சந்தோஷமா கேட்கறாரா? இல்ல எப்படி கேட்கறான்றது" ஃபோன் மூலியமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, ஃபோன் மூலியமா என்னன்னா, சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா, அவங்க மைண்ட்ல வேற எதனா ரீட் ஆயிட்டே இருக்கும். இதே டைரக்ட்டா மீட் பண்ணும்போது, நம்ம ரீட் பண்ணலாம் அவங்க மைண்ட. ஸோ, கண்டிப்பா வந்து டைரக்ட்டா பண்ணும்போது, நெறைய வந்து பிசிக்கல் கான்டாக்ட் நீங்க ஹாய், ஹலோ சொல்லும்போது, கை குடுக்கும்போது, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பாண்டிங் நம்ம பிசினஸ்ல பாண்டிங் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி என்ன ரிசல்ட் வரும்? ஸ்டெப் 1 யூ லேர்ன் டூ பிரசன்ட். நீங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்ணுன்றத கத்துக்கிட்டா. ஸ்டெப் 2 யூ பிரசன்ட் யுவர்செல்ஃப். என்னன்னா, நீங்க வந்து ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா, நீங்க உங்கள எப்படி பிரசன்ட் பண்றீங்க. 3வது ஸ்டேஜ்ல வந்து யூ மேக் யுவர் டூப்ளிகேட்ஸ். அப்படின்னா என்னன்னா, சிஸ்டத்த வந்து காப்பி பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உங்க டவுன்லைன்ஸ் உங்கள பார்த்து காப்பி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றது மூலியமா என்னன்னா, நெறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். த ஓல்ட் இஸ் கோல்ட். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஓல்ட் இஸ் கோல்ட். கிடைக்காத பொருள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். ஸோ இது பழைய இதுவா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் கேட்பாங்க, "சார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, Zoom மீட்டிங் இருக்கு. ஸோ ஃபோன் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. எதுக்கு சார் ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஓல்டு வந்து எப்பவுமே கோல்டு தான் அது. எப்பவுமேன்றது நம்மளோட வார்த்தை அம்மான்றது அம்மா தான். ஸோ நீ எத்தினி 1000 வருஷம் இருந்தாலும் அந்த வேர்டுக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதா இருந்தாலும் நம்பளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது பழசா இருக்கும். ஆனா அது எப்பவுமே அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. அதே மாரி தான் நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்றதும் கோல்டு தான். அது என்னைக்கு இருந்தாலும் அடுத்த 1000 வருஷம் நீ எவ்வளோ Zoom வேணா வரட்டும், இல்ல எவ்வளோ WhatsApp வேணா வரட்டும், இல்ல எவ்வளோ Instagram வேணா வரட்டும், இல்ல எவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் வேணா வரட்டும். ஆனா ஒருத்தர வந்து ஃபீல்டுல டைரக்ட்டா பேசுறது மூலியமா, ஸோ அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு தனி ரிசல்ட் தான். அதுக்கு எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ்ல அது ஒரு பவர் தான். ஸோ அதே மாரி ஓல்ட் இஸ் கோல்ட். எப்பவுமே என்னன்னா ஃபீல்ட் ஒர்க் வந்து ஒரு கோல்டு தான். ஸோ ஃபீல்ட் ஒர்க் ரெகுலரா பண்ணுங்க. ஸோ விஸ்டேஜ் ஜர்னி ஸ்டார்ட்டிங் டே பவர் ஆஃப் ப்ராடக்ட் ஷேரிங். இது ஏற்கனவே வந்த ஒரு விஸ்டேஜ் ஸ்டார்ட்டிங் டேஸ் என்னன்னா, பவர் என்னன்னா ப்ராடக்ட் ஷேரிங். டெய்லி வந்து ஃபீல்ட் ஒர்க்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாரி என்னன்னா, கிரியேஷன் பிகம் ஃபீல்ட் ஒர்க்ல மட்டும் தான் நம்மளுக்கு என்னன்னா, ஸ்ட்ராங் வந்து லீடர்ஷிப் வந்து நம்மளுக்கும் கிடைக்கும். நம்ம டவுன்லைன்ஸும் கிடைக்கும். ஃபீல்ட் ஒர்க்ல மட்டும் தான் ஒரு நல்ல லீடர்ஷிப் கிடைக்கும். அதே மாரி என்னன்னா, நீங்க சின்ன சின்ன ஃபீல்ட் ஒர்க் மீட்டிங்ஸ் பண்ணும்போது, அது ஃபியூச்சர்ல பெரிய மீட்டிங்ஸ் ஆகும். இன்னைக்கு 5 பேர போய் பார்த்திருக்கீங்க. அந்த 5 பேர் நாளைக்கு வந்து 5,00,000 பேரா கூட மாறும். ஏன்னா, நீங்க பண்ற சின்ன சின்ன ஃபீல்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மீட்டிங்ஸா மாறும். ஸோ, அதனால வந்து ரெகுலர் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ, நீங்க எப்படி பண்ணலான்றத நான் ஒரு ஐடியா மாரி சொல்றேன். எப்பவுமே என்னன்னா, நீங்க எப்படி பண்ணணும்? ஒரு ஃபீல்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க டேவ நீங்க பிளான் பண்ணணும். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 5 மணிக்கு என்ன பண்ண போறோம் காலையில? 9 மணிக்கு என்ன பண்ண போறோம்? 10 மணிக்கு யார போய் பார்க்க போறோம்? 12 மணிக்கு எத்தினி பேர பார்க்க போறோம்? 3 மணிக்கு என்ன பண்ண போறோம்? 6 மணிக்கு என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, நீங்க தான் டைரியில நெக்ஸ்ட் டே பிளான வந்து முன்கூட்டியே நீங்க எழுதி வச்சுட்டு, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாரி ஏற்கனவே சொன்ன மாரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்னா என்னன்னா, உங்க டைம நீங்க வெஸ்டீஜ்ல ஃபீல்ட் ஒர்க் மூலியமா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியுமா? ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா, கண்டிப்பா டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா வெஸ்டீஜ்ல மணி வரும். அதே மாரி எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா, நெறைய பெரிய ரிசல்ட்ஸ் வரும். இது கன்ஃபர்ம் இது. ஸோ இத தான் நீங்க வந்து பண்ணணும். அதே மாரி டெய்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது, 3 பிளான வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காமிங்க. அதே மாரி ப்ராடக்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. டெமோ ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ டெமோ காமிங்க புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட. சார் இங்க பாருங்க சிஎம்டி மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. சார் இங்க பாருங்க ஸ்பைரோலினியம் மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. சார் இங்க பாருங்க நம்ம கிட்ட ஆயில் இருக்கு. இது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோவ பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ராடக்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம் ஃபீல்ட் ஒர்க்ல. ஸோ இத பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா, நீங்க ஃபீல்ட் ஒர்க் செல்ஃபாவும் பண்ணலாம்.
வித் லீடர்ஸ் கூடயும் நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாம். உங்க டவுன்லைன்ஸ் கூடயும் நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்கிரீஸ் ஆகும். சார் இல்ல சார் என் மக்கள மட்டும் தான் நான் போய் பார்க்கறதுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். மத்தவங்கலாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் சார். என் அப்ளைனுக்குலாம், என் டவுன்லைன்க்குலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிசினஸ் குரோ ஆவாது. ஃபீல்ட் ஒர்க்ன்றது காமன். அது யாருக்கு வேணா பண்ணலாம். நான் தனியா பண்ணலாம், என் அப்ளைன் கூட பண்ணலாம், இல்ல என் டவுன்லைன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ யார்கிட்ட வேணா நம்ம வந்து ஃபீல்ட் ஒர்க் அவங்க சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நீங்க எல்லாமே வந்து என்னன்னா டீம் ஒர்க் தான் இங்க. டீம் ஒர்க், ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பிசினஸ் வந்து ரைஸ் ஆகும். அதே மாரி ஏற்கனவே என்ன பிளான் பண்ணணும்னா ஃபீல்ட் ஒர்க்ல ஒன் அண்ட் ஒன் மீட்டிங்ஸ் இருக்கா? கண்டிப்பா ஃபீல்ட் ஒர்க்ல போய் மீட் பண்ணுங்க. ஹோம் மீட்டிங்ஸ் இருக்கா? அவங்க வீட்டுக்கு போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. இதுவும் ஃபீல்ட் ஒர்க் தான். குரூப் மீட்டிங்ஸ், அடுத்து செமினார்ஸ், ட்ரெய்னிங்ஸ் எந்தெந்த ட்ரெய்னிங்ஸ் இருக்கோ பரவால்ல அதுல அட்டெண்ட் பண்ண வைங்க. ஏன்னா அட்டெண்ட் பண்ண தான் அவங்க ஃபீல்ட் ஒர்க்குக்கு போவாங்க. அதே மாரி என்னன்னா, ஒவ்வொரு ட்ரெய்னிங்ஸ் முடிஞ்ச பிறகும் என்னன்னா, உங்க ஷெட்யூல வந்து அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இந்த ட்ரெய்னிங் இருக்கு. நாளைக்கு வந்து இந்த மீட்டிங்ஸ் இருக்குன்னு பண்ணுங்க. ஏன்னா அந்த மீட்டிங்ஸ், ட்ரெய்னிங்ஸ் வரும்போது அவங்க ஃபீல்ட் ஒர்க் பத்தி ஐடியா கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? ஓ! இவங்க இப்படிலாம் போய் மீட் பண்றாங்களா? இப்படி ஓப்பனிங்கா பேசுறாங்களா? அடுத்தது ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? கையில கேட்லாக்ஸ் இருக்கா? யூனிஃபார்மோட போறாங்களா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது, அந்த 7 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கன்சியூம், ஷேர், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டு, இன்வைட் பண்ணுங்க. நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் எல்லாருக்குமே இன்வைட் பண்ணுங்க. ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. டீம் ஒர்க் பண்ணுங்க. சிஸ்டத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன் யாராவது இருந்தா டவுன்லைன ஃபாலோ பண்ணுங்க. இது கண்டிப்பா ரொட்டீன் ஒர்க்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஃபீல்ட் ஒர்க்ல இது இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 3SW 1N தியரி. ஃபீல்ட் ஒர்க் போறீங்க. நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர் புது டிஸ்ட்ரிபியூட்டர பார்க்குறீங்க. அவரு வரலன்ட்டாரு. பரவால்ல. ஏன்னா, நம்பகிட்ட ஏகப்பட்ட ஜனத்தொகை இருக்காங்க. மக்கள் தொகை 147 கோடி பேர் இருக்காங்க. ஒருத்தர் வரலன்னா பரவால்ல. அடுத்தது அப்ரோச் பண்ணுங்க. அவரும் வரலன்னா பரவால்ல. 1000 பேர் அப்ரோச் பண்ணுங்க புது டிஸ்ட்ரிபியூட்டர. ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. 1000 பேரும் வரலன்னா பரவால்ல. 1,00,000 பேர் அப்ரோச் பண்ணுங்க. 1,00,000 பேரும் நம்ம வியாபாரத்த எடுத்து பண்ணலன்னா பரவால்ல. 1,01,000வதா யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. ஏன்னா 147 கோடி பேர் இருக்காங்க. அதே மாரி 3S 1NW தியரி அப்டின்னா என்னன்னா, சில பேர் வருவாங்க. சில பேர் வரமாட்டாங்க. வரலன்னா பரவால்ல. அடுத்தது நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோட டியூட்டிய நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்டின்னு சொல்லிட்டு அடுத்தது மீட் பண்ண போங்க. சிம்பிள் கான்செப்ட். அவ்வளோதான். அதே மாரி என்னன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரிவ்யூ பண்ணுங்க. புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தான்னா, வாரம் வாரம் ரிவ்யூ பண்ணுங்க. போன வாரம் இவ்ளோ பிவி வந்தது. இந்த வாரம் இவ்ளோ பிவி தான் இருக்கு. போன மாசம் இவ்ளோ பிவி இருக்குது. இந்த மாசம் இவ்ளோ பிவி இருக்கு. பண்ணலன்னா தட்டி குடுத்து பண்ண வைங்க. ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி ஆக்டிவ் டவுன்லைன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. பொட்டன்ஷியல் இவரால நெறைய பிசினஸ் நடக்கும்னு நம்ம டவுன்லைன்ஸ் இருக்கும். அவர ஃபாலோ பண்ணுங்க. அவர் கூட போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்டின்னும்போது என்ன ஆகும்னா, பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரினா, ஒரு ஸ்டோரி டெல்லரா புது டிஸ்ட்ரிபியூட்டர் போய் ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்கன்னா, ஒரு கதையா வந்து வெஸ்டீஜ பத்தி சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் புரியும். அதே மாரி ஈவென்ட்ட செல் பண்ணுங்க. இந்த ட்ரெய்னிங் முடிஞ்ச மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஃபீல்ட் ஒர்க் பண்ண பிறகு, சார் நாளைக்கு விஐபி ட்ரெய்னிங் இருக்கு. சிஎன்டி ட்ரெய்னிங் இருக்கு. ஸோ வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஃபீல்ட் ஒர்க்க பத்திலாம் கிடைக்கும். பிசினஸ பத்திலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா, திரும்ப என்னன்னா டெமோஸ் காமிங்க. டெமோ வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சிஎம்டி டெமோ காமிங்க. அவங்கள வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல வந்து ஃபிளிப் சார்ட்ஸ்லாம் இருக்கும். அத காமிங்க. டெமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒருத்தங்க அப்சர்வ் பண்றதுக்கு டெமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எ ய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு கன்டென்ட் தெரியல. நம்ம டெமோ என்ன பண்றோம்? வீடியோ பார்க்குறோமா இல்லையா? சார் எனக்கு ப்ராடக்ட்ட பத்தி தெரியலன்னா, அதே மாரி தான் புது டிஸ்ட்ரிபியூட்டரும். அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டோட வீடியோஸ ஷோ பண்ணுங்க. சார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 500 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ வந்து காமிங்க. அதே மாரி டெஸ்டிமோனியல் யார் யாரெல்லாம் நம்ம வெஸ்டீஜ்ல சக்சஸ் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ கார் அச்சீவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ வீடு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஎம்சிஏ மெம்பரா இருப்பாங்க. இந்த டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வந்து என்ன ஃபீல்ட் ஒர்க்ல லேப்டாப்ல இந்த வீடியோ போட்டு அவங்களுக்கு காமிங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணா தான் உங்க டவுன்லைன்ஸ் காப்பி பண்ணாங்க. ஃபீல்ட் ஒர்க்ல டூல்ஸ் நீங்க கையிலேயே வச்சிருக்கணும். ஃபிளிப் சார்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னது ப்ரௌச்சர்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட யூனிஃபார்ம் போட்டு போங்க. ஸோ அத தவிர்த்து வேற நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டெமோஸ்லாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க கையிலேயே வச்சிருக்கணும். ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது. யார் எப்ப கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு நீங்க எடுத்து தரணும். ஸோ இத பண்ணுங்க. இது பண்ணா தான் நம்ம இன்னும் என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு பிசினஸ் வந்து குரோ ஆகும். 3 ஸ்டேஜ் ஆஃப் கன்சியூமர் இருக்காங்க. ஒண்ணு வந்து டெம்பரவரிலி நாட் இன்ட்ரெஸ்ட். சில பேர் வந்து என்னன்னா,
நம்ம ப்ராடக்ட்ட மட்டும் வாங்கியிருப்பாங்க. எனக்கு அது ஓகே சார். இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அவங்க ஒரு கன்சியூமர் இருக்காங்க. 2வது லாயல் கன்சியூமர். எப்ப லாயல் கன்சியூமர்னா உங்களுக்கே தெரியும். மாசம் மாசம் தவறாம நம்ம பொருள வாங்குறவங்க லாயல் கன்சியூமர். இன்னொன்னு இண்டிபெண்டன்ட் கஸ்டமர். எப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. யாரையும் நம்பி ப்ராடக்ட்ட வாங்குற கஸ்டமரா இருக்க மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட்டா நான் எப்ப வேணாலும் தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கன்சியூமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 பேர் இருக்காங்க. ஸோ அதே அதே மாரி என்னன்னா, டூ ஐ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் த வெஸ்டீஜ் பிசினஸ் ஒர்க் ஷாப்ஸ். எனக்கு வந்து பிசினஸ் ஒர்க் ஷாப்ஸ வந்து வெஸ்டீஜ்ல நான் வந்து எனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுதுன்னா ரைட்ன்னு போடுங்க. இல்லன்னா ராங்குன்னு போடுங்க. இது எல்லாமே என்னன்னா, உங்களுக்கு புரியுதான்றதுக்கு தான். டூ ஐ ஹேவ் எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவ் பெஸ்ட் டு ஸ்ட்ரக்சர் மை பிசினஸ் டு பி ப்ராஃபிட்டபிள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வெஸ்டீஜ் வியாபாரத்த வந்து லாபகரமா எடுத்துட்டு போகணும்னா, எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்படின்னுன்றத நீங்க கேள்வி கேட்டு பதில் ஆம்னா ஆம்ன்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா இல்லன்னா நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம். அதே மாரி 3வது டூ ஐ ஹேவ் எ ரிட்டன் லிஸ்ட் ஆஃப் மை ட்ரீம்ஸ் அண்ட் ஐ ரிவ்யூ இட் வீக்லி. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். என்னன்னா ஒரு பேப்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த 6 மாசத்துல நான் என்ன பொருள் வாங்கணும்? அடுத்த 1 வருஷத்துல ஏன்னா ஷார்ட் டெர்ம் கோல் இருக்கு, மிட் டெர்ம் கோல் இருக்கு, லாங் டெர்ம் கோல் இருக்கு. எழுதிட்டு வாரம் இதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாங்குறேன்னே வச்சுங்க. அடுத்த 6 மாசத்துல ரூ. 6,00,000 காரு. அப்போ 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரூ. 1,00,000. அந்த ரூ. 1,00,000 வரணும்னா எத்தனை பிவி வரணும்? அப்போ 1 வாரத்துக்கு எத்தனை பிவி வரும்? டெய்லி எவ்வளவு பிவி வரும்னு சொல்லிட்டு, நீங்களே ஒரு ஷீட்ல டயகிராம் வரைச்சு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரிவ்யூ பண்ணாதான் ஃபீல்ட் ஒர்க் போம்போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க டவுன்லைன்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம்? ரிவ்யூ பண்ணலாம். அது மட்டும் கிடையாது. ட்ரீம் பில்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஸோ எனக்கு ட்ரீம் வீடு கட்டணும். அதோட ஆக்டிவிட்டிலாம் நான் வந்து அதே மாரி வரைஞ்சு, நான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கனான்றத யோசிச்சு பாருங்க. அடுத்த 1 வருஷத்துல நான் வீடு கட்டணும் ₹1,50,00,000 எனக்குன்னு ட்ரீம்ஸ் இருக்கும். BMW கார் வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்த 1 வருஷத்துல உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கனா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரைட்னா ரைட்ன்னு சொல்லுங்க. ராங்னா ராங்குன்னு சொல்லுங்க. அதே மாரி என்னன்னா, நான் வெஸ்டீஜோட சிஸ்டம்க்குள்ள இருக்கனா? அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். அத நீங்க செக் பண்ணிட்டு, ஆமா நான் வெஸ்டீஜ் சிஸ்டம தான் நான் ஃபாலோ பண்றேன். இல்லன்னா, இல்லன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சிஸ்டம் தான் ஜெயிச்சிருக்கு. எல்லாரும் ஜெயிச்சவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணவங்க தான். நீங்களும் ஜெயிக்கணும்னா, கண்டிப்பா சிஸ்டத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆவணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணியே ஆவணும். அதே மாரி வந்து ஆம் ஐ இன்ஃபார்ம்ட் அபவுட் த ரெகுலர் ஆக்சஸ் த டூல்ஸ் அவைலபிள். நான் வந்து என்னோட டவுன்லைன்ஸ்க்கும் சரி, புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் சரி, ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போதும் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரௌச்சர்ஸ் இருக்கு. நம்ம யூனிஃபார்மே ஒரு டூல்ஸ் தான். அத நான் யூஸ் பண்றேனா, என் டவுன்லைன்ஸ்க்கும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேனா, அதே மாரி ஃபிளிப் சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, டவுன்லைன்ஸ்க்கு சொல்லிக் குடுத்துறேனா, ப்ரௌச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, டவுன்லைன்ஸ்க்கு சொல்லிக் குடுத்துருக்கேனான்றத நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ஆமா நான் எல்லா டவுன்லைன்ஸ்க்கும் சொல்லிக் குடுத்துருக்கேன். என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு சொன்னா, ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு நீங்களே இது பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா, உங்களுக்கு குட் டைல்யூட் ஒரு அதே மாரி வந்து என்னன்னா, சிஸ்டத்த வந்து நான் வந்து ப்ரமோட் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்த ப்ரமோட் பண்ற மாரி இருந்ததுன்னா, ஓகே. இல்லன்னா நீங்க திரும்ப உங்க டவுன்லைன்ஸ்க்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்க. அதே மாரி ஐ ரீட் ஃப்ரம் வெஸ்டீஜ் டூல்ஸ் எவ்ரி மினிட்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 15 டேஸ், 15 மினிட்ஸ் பெர் டே. ஒவ்வொரு நாளும் 15 நாளைக்கு தொடர்ந்து 15 நாளு 15 நிமிஷம் நான் வெஸ்டீஜ் டூல்ஸ வந்து படிச்சு பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா வெஸ்டீஜ் டூல்ஸ டெய்லி வந்து என்ன பண்ணணும், ஒரு 15 மினிட்ஸ் அதுல படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஒரு 15 நாள் படிச்சு பாருங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு, அதே மாரி உங்க டவுன்லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க சொல்லுங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாரி ஐ வாட்ச் அட்லீஸ்ட் 1 ப்ராடக்ட் வீடியோ பெர் டே. நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நான் வாட்ச் பண்றேன்னா, அது சக்சஸ் ஸ்டோரியாவும் இருக்கட்டும், அச்சீவர்ஸ் கார வாங்குனவரா இருக்கட்டும், இல்ல டெஸ்டிமோனியலா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அந்த சிஎம்டி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஆஃப் மில்லன் வீடியோ இருக்கு. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்டரிஸ் வீடியோ இருக்கு. அத தவிர்த்து நம்ம நோனி யூஸ் பண்றோமா, ஸ்பைருலினா யூஸ் பண்றது மூலியமா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆம்லா யூஸ் பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோ வாட்ச்
பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஃபீல்ட் ஒர்க் போம்போது கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புது டிஸ்ட்ரிபியூட்டர் 1000 கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க அந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு பதில் சொல்வீங்க. பதில் சொல்லும்போது, "ஓ! பரவாயில்லையே இவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுதே! அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது தான் செய்வாருன்னு" சொல்லிட்டு நம்பி நம்ம வியாபாரத்த எடுத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாரி என்னன்னா, எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வரீங்களான்னு செக் பண்ணுங்க. எல்லா ட்ரெய்னிங்ஸ்க்கும் வரீங்களான்னு செக் பண்ணுங்க. எல்லா மீட்டிங்ஸும் நான் ப்ரமோட் பண்றேனா செக் பண்ணுங்க. எல்லா ட்ரெய்னிங்ஸ்க்கும் நான் ப்ரமோட் பண்றேனா செக் பண்ணுங்க. ஆம்னா ஆம்ன்னு போடுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, திரும்ப வந்து என்னன்னா, இது எல்லாத்தையும் பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா, என்னோட அ என்னோட நான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ச்சியா என்னோட டவுன்லைன்ஸோட திறமைய வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. ஆமான்னா, பண்ணுங்க. இல்லன்னா, திரும்ப வந்து என்னன்னா வொர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா, உங்க டவுன்லைன்ஸ் வந்து நீங்க தான் அப்ளைன். ஓகேங்களா? ஸோ உங்கள நம்பி தான் வந்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட டியூட்டி. நம்மளோட கடமை. அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும், அத பண்ணணும். ஸோ, அதனால வந்து நான் டெய்லியே என் டவுன்லைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டவுன்லைன்ஸோட திறமைய வந்து நான் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேனா, அவருக்கு ப்ராடக்ட் சொல்லிக் குடுத்துருக்கேனா, ஸோ எப்படி ஒன் அண்ட் ஒன் மீட்டிங் சொல்லிக் குடுத்துருக்கேனா, எப்படி ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணி சொல்லிக் குடுத்துருக்கேனா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கேனான்றத நீங்களே யோசிச்சு, ஆமாம்னா ஆமான்னு நெனச்சு பாருங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது. நான் மாசம் மாசம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? டியூ டேட்க்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேனா? அப்படின்றத செக் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க தான் ரோல் மாடல் உங்க டவுன்லைன்ஸ்க்கு. நீங்க பண்ணா தான் உங்க டவுன்லைன்ஸ் பண்ணுவாங்க. ஆமான்னா, ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா, இல்லன்னு நீங்களே டிக் பண்ணுங்க. அத தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்லி உங்களுக்கு வந்து நியூ பீப்பிள். நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ பீப்பிள் ஆட் பண்ணிட்டே இருக்கேனான்றத ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல நீங்களே செக் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு நாள் தவறாம இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு பேராவது நியூ பீப்பிள் ஜாயின் ஆயிருக்கணும். நாளைக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு பீப்பிள் ஜாயின் ஆயிருக்கணும். இல்ல சார் 2 நாளைக்கு ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங்ல கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா டெய்லி ஜாயினிங்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அத நீங்க செக் பண்ணுங்க. ஆமா டெய்லி ஜாயினிங்ஸ் எதுல வந்திருக்கா? ஒரு நாள் தவறாம வந்திருக்கான்றத செக் பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா, புது பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் வாய்ப்புகள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குறீங்களான்றத செக் பண்ணுங்க. ஏன்னா, வெஸ்டீஜ் வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எப்பயாவது பொழுதுபோக்கா தான் பேசுறாங்க. டெய்லி பேசுங்க. நியூ பீப்பிள்க்கு ரெகுலர் பேசிஸ்ல வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது, நான் வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அண்ட் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாலேட்ஜும் சரி, எல்லாமே நான் குடுத்துருக்கேனான்றத நீங்க செக் பண்ணுங்க. ஆமான்னா, ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா, இல்லன்னு நீங்களே இது பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது. ஐ அம் குட் அட் லீடிங் பீப்பிள் வென் தே ஆர் கெட்டிங் ஸ்டார்ட்டட். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு நான் வழிகாட்டியிருக்கேன். நான் லீட் பண்ணியிருக்கேன்றத ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒன்ஸ் புதுசா வந்த பிறகு ஐடி போட்டு ஒரு சோப்பு ரூ. 40 வாங்கி குடுத்துட்டு, ஓகே இவங்க சோப்ப புடிச்சா பிசினஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஐடி போட்டுட்டு விட்டுர்றாங்க. அவங்க என்ன ஆவாங்க? ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. இந்த மக்கள என்ன பண்ணணும், புதுசா ஜாயின் பண்ண மக்கள நீங்க தான் ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் 3 நாள் என்ன பண்ணணும், ட்ரெய்னிங் பண்ணிட்டு ப்ராடக்ட்ட சொல்லி தரணும். ஃபீல்ட் ஒர்க் எப்படி பண்ணணுன்றத சொல்லி தரணும். ஹோம் மீட்டிங்ஸ் எப்படி பண்ணணுன்றத சொல்லி தரணும். ஏன்னா, புதுசா ஜாயின் பண்ணவங்க இது எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்களே ஒரு புது கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்க. நீங்க யாருமே எதுவுமே உங்களுக்கு சொல்லி தரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தானே இருக்கும். என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் நாள் நின்னுடுவீங்களா? மாட்டீங்களா? அதே கான்செப்ட் தான் வெஸ்டீஜ்லயும் ஆவும். ஸோ நீங்க ஸ்டார்ட் ஜாயின் பண்ணோனே அவங்கள நீங்க லீட் பண்ணணும். அவங்கள நீங்க தான் வழிகாட்டணும். அது பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது நீங்களே செக் பண்ணுங்க. அதே மாட்டி என்னன்னா, ஐ ஃப்ரீலி லுக் ஃபார் அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் மை அப்ளைன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தடையும் இல்லாம என்னோட அப்ளைனுக்கு வந்து நான் கைடோ, இல்ல அட்வைஸோ, இல்ல டவுட்ஸோ வந்து நான் டெய்லி கால் பண்ணியிருக்கேனான்றத நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அப்ளைனு. அவரு தானே என்ன ஃபர்ஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி சேர்த்து விட்டாரு வெஸ்டீஜ் வியாபாரத்துல. அவரு தான் எனக்கு பண்ணணும் காலு. நான் பண்ண மாட்டேன்பா! அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டைரக்ட் செல்லிங்ல வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். ஏன்னா, அவர் அப்ளைன்னு ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து அவருக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். விஷயம் தெரிஞ்சிருக்கும் வெஸ்டீஜ்ல. ப்ராடக்ட்ட தெரிஞ்சிருக்கும். அப்படின்னும்போது நம்ம இறங்கி ஒரு டவுட்டோ, இல்ல வந்து ஒரு கைடன்ஸோ, "சார் ஒரு விஐபி ட்ரெய்னிங் இருக்கு. எப்படி சார் மீட்டிங்ல உட்கார வைக்கிறது?" அந்த டவுட்ஸ நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். "சார் ப்ராடக்ட் நாலேட்ஜ் எனக்கு தெரியல. ஸோ இது எப்படி சார் நான் வந்து புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட சொல்றது?" அந்த டவுட்ஸ நீங்க கேட்கலாம். இதுலலாம் வந்து கூச்சமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி நான் பண்ணியிருக்கேன்னா, ரைட்னா ரைட்ன்னு சொல்லுங்க. ராங்னா ராங்குன்னு சொல்லுங்க. அதே மாரி என்னன்னா, நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர்ஸ் வந்து காமன். சரிங்களா? ஸோ அத நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே நம்ம வெக்ஸ் ஆயிடக்கூடாது. ஃபெயிலியர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். எல்லாத்துலயும் ஃபெயிலியர்ஸ் வரும். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பட் நம்ம சக்சஸ நோக்கி எப்பவுமே போறோமான்றத வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா
நான் வந்து தொடர்ச்சியா வந்து என்னோட பிசினஸ வந்து நான் வளர்த்துட்டு வரேன் அப்படின்றது நினைக்கிறீங்களான்றத நீங்களே வந்து பாசிட்டிவ் டிக் பண்ணுங்க. இல்ல வந்து இல்லன்னா இல்லன்னு பண்ணுங்க. ஐ ஹேவ் ரிட்டன் கோல்ஸ் அண்ட் ஐம் ரெகுலர்லி அட் ரிவியூங் மை பெர்ஃபார்மன்ஸ். நான் ஏற்கனவே வந்து என் கோல நான் செட் பண்ணிட்டேன். இவ்வளோ வருஷத்துல கார் வாங்கணும். இவ்வளோ நாட்கள்ல நான் வீடு கட்டணுன்றத செட் பண்ணிட்டேன். நான் என் பெர்ஃபார்மன்ஸ டெய்லி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா போன மாசம் இதே இதுல எவ்வளோ பிவி பண்ணேன். இந்த மாசம் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த மாசம் நான் எவ்வளோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னோட பெர்ஃபார்மன்ஸ நானே ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இருந்ததுன்னா ரைட்டுன்னு சொல்லுங்க. ராங்னா ராங்ன்னு சொல்லுங்க. அதே மாரி என்னன்னா, நான் எல்லா சிட்யூவேஷன் அது எந்த சிட்யூவேஷனா இருக்கட்டும், பேட் சிட்யூவேஷனா இருக்கட்டும், நல்ல சிட்யூவேஷனா இருக்கட்டும், இல்ல சேலஞ்சிங் சிட்யூவேஷனா இருக்கட்டும், இல்ல கஷ்ட நாட்கள்ல கூட நான் என்னன்னா, என்னோட மைண்ட நான் பாசிட்டிவா எடுத்து தான் நான் இந்த பிசினஸ்ல போயிருக்கேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆம்னா ஆம்னா சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அது நீங்க தான் இத எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதே மாரி என்னன்னா, நம்பளுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு. மதிப்புகள் இருக்கு. என்னன்னா, என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர நான் எல்லாருக்குமே மதிக்கிறேன் நான். ஏன்னா, நம்ம வெஸ்டீஜ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா, ரெஸ்பெக்ட். ஸோ எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணும். நானும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பேன். நீங்களும் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். எல்லா டவுன்லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைன்க்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அப்ளைன்ஸும் டவுன்லைன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இது நம்மளோட மதிப்பு. ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து ஃபீல்ட் ஒர்க்ல பண்ணும்போது, இதெல்லாம் பண்ணா தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம இதுல இருப்பாங்க. அதே மாரி என்னன்னா, ஐ வில் நெவர் ஆஸ்க் எனிஒன் டு டூ வாட் ஐ அம் நாட் பிரிப்பேர்ட் டு டூ மைசெல்ஃப். ஒண்ணு நான் எப்பவுமே என் டவுன்லைன்ஸ நான் செய்யாதத அவங்க செய்ய வைக்க மாட்டேன். ஏன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பேன். நான் செய்றத தான் அவங்க செய்ய வைப்பேன். அப்பதான் வந்து என்னன்னா, அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. "அப்பா நீ இன்னைக்கு போய் 1000 பேர் பார்க்கணும். உடனே உங்க டவுன்லைன்ஸ் என்ன சொன்னாங்க? நீங்க 1000 பேர் இன்னைக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு கன்ஃபார்மா கேட்பாங்க. ஸோ நம்ம ஒருத்தர சொல்றோம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்மள நம்ம பிரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து எடுத்துக்காட்டா இருக்கணும். அதே மாரி என்னன்னா, இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துல நேர்மை ரொம்ப முக்கியம். லாயல்டி வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி ஹானஸ்ட் நேர்மை ரொம்ப முக்கியம். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரும் நேர்மையா இருக்கணும். கம்பெனிக்கு வெஸ்டீஜ்க்கு நேர்மையா இருக்கணும். ஸோ பிரான்ச்சுக்கு நேர்மையா இருக்கணும். நம்ம டவுன்லைன்ஸ்க்கு நேர்மையா இருக்கணும். எல்லாருக்குமே என்னன்னா நேர்மையா தான் இருக்கணும். ஏன்னா இது மெயின் மதிப்பு. வெஸ்டீஜோட இவ்வளோ காலம் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இவ்வளோ வருஷம் நம்ம ஜெயிச்சிருக்கோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மதிப்பு வெஸ்டீஜ்ல. அதனால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 22 வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுல சர்வே ஆகுறோம்னா, இதெல்லாம் மெயின். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், சர்வே ஆயிருக்கோம். அதே மாரி என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றத நம்ம வந்து நம்ம டவுன்லைன்ஸ் கிட்ட சொல்லி, அவங்கள வந்து மோஸ்ட்லி வந்து சக்சஸ் பண்ண வைக்கணும். அதே மாரி என்னன்னா, என்னோட கமிட்மெண்ட்ட நான் ஃபுல்லா நிறைவேத்தியிருக்கேனா? அப்படின்றத நீங்க தான் வந்து செக் பண்ணணும். அதே மாரி என்னோட ப்ராமிசஸ் நான் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்திருப்பேன். சார் நான் இவ்ளோ மாசத்துல இவ்ளோ பேர நான் உள்ள கொண்டு வரேன். இவ்ளோ பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. அத நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களான்றத நீங்க செக் பண்ணணும். ஏன்னா, அது முக்கியமான மதிப்பு. அதே மாரி என்னன்னா, எந்த நெகட்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி. ஏன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்ட வந்து பிலீவ் பண்ணணும். நம்ம கம்பெனியா இருந்தாலும் சரி, ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம டீமா இருந்தாலும் சரி, நீங்க நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா காசிப் வீண் பேச்சு, வெட்டித்தனமா பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அதையும் பேசாதீங்க. பேசுறவங்களையும் நீங்க லிசன் பண்ணாதீங்க. ஏன்னா, நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம் வெஸ்டீஜ்ல. நம்மளோட மைண்ட் ஃபுல்லா சொந்தக்காரங்க முன்னாடி ஜெயிக்கணும். ஃபிரெண்ட்ஸ் முன்னாடி ஜெயிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வெட்டி கதை மத்தவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி இவங்கள பேசுறது, அதெல்லாம் அதுக்காக நம்ம வரல. ஸோ இது முக்கியமான மதிப்பு. அதே மாரி என்னன்னா, எந்த இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. கால் பண்ணுங்க. சரிங்களா? டிலே பண்ணாதீங்க. ஏன்னா, நம்ம சின்ன சின்ன என்னது "சிறுகுச்சி பல்குத்த உதவும்ன்னு" சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. இத வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஃபீல்ட் ஒர்க்லயும் இதுலயும் நீங்க செய்யணும். ஸோ இத பண்ணுங்க. அதே மாரி உங்கள நீங்க கேளுங்க சக்சஸ்ஃபுல்லுக்கு. ஹவ் வெல் ஆர்கனைஸ்ட் இஸ் யுவர் பிளானர்? உங்க பிளானர் நீங்க போடுற மந்த்லி பிளானா இருந்தாலும் சரி, எந்த பிளானா இருந்தாலும் சரி, இத நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அப்படின்னு நீங்களே வந்து கேட்டு பாருங்க. அதே மாரி என்னன்னா, நான் டெய்லி வந்து வெஸ்டீஜ்ல கமிட்மெண்ட். ஸோ உங்க டைம் ஒதுக்கணும், வெஸ்டீஜ்க்கு ஒதுக்கணும். ஸ்டார்ட்டிங்ல ஜாயின் பண்ணும்போது நான் டெய்லி 5 ஹவர்ஸ் ஒதுக்குவேன் சார் வெஸ்டீஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க உங்க அப்ளைனுக்கு. அத நீங்க வந்து காப்பாத்துறீங்களான்றத செக் பண்ணுங்க. ஏன்னா, எந்த வியாபாரம் எடுத்தாலும் சரி, இந்த 5 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் நான் ஒதுக்குவேன். 1 ஹவர் தான் ஒதுக்குவீங்கன்னா,
ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணணும். அவங்ககிட்ட ரிவ்யூ பண்ணணும். நம்மளும் சேர்த்து என்னன்னா ரிவ்யூ பண்ணணும். அதே மாரி என்னன்னா ஃபாலோ அப் கால்ஸ் ஆன் டைமுக்கு பண்ணுங்க. ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர், "சார் நான் இன்னைக்கு பிஸியா இருக்கேன். நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருப்பேன்னு" சொன்னா, அந்த 10 மணிக்கு ஷார்ப்பா கால் பண்ணுங்க. நீங்க தான் உங்க டைரியில, உங்க இதுலலாம் நீங்க ஃபோன்லலாம் எடுத்து வச்சுக்கணும். 10:01 கால் பண்ணா கூட அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, புது டிஸ்ட்ரிபியூட்டரு 10 மணிக்கு கால் வரேன்னு சொல்லிட்டு புதுசா உள்ளவங்க மீட் பண்ண வரேன்னாங்க. வரல. 10:01 ஆயிடுச்சு. நம்ம வேற வேலைய பார்க்க போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, ஃபாலோ அப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, புது டிஸ்ட்ரிபியூட்டர் எதிர்பார்ப்பாங்க. நம்பளுக்கு தான் பிசினஸ் வேணும்னா, நம்ம தான் இறங்கி போணும் புது டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட. சரிங்களா? ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும். அதுனா நம்ம தான் இறங்கி போணும். டைம் மீட் பண்ணுங்க. புது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தோன்னா ஃபீல்ட் ஒர்க்கு. "சார் ஹோம் மீட்டிங்ஸ் எங்க வீட்ல வந்து பார்க்குறீங்களா? 10 மணிக்கு வாங்க சார்ன்னு" சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பஸ் வரலன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு போவீங்க. வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு புது டிஸ்ட்ரிபியூட்டர் போயிடுவாரு. அந்த ஃபாலோ அப் டைப்ஸ் ஆன் டைம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பாருங்க, கண்டிப்பா புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெறைய பேர் நம்ம கூட வருவாங்க. அதிலேயே தெரிஞ்சிரும். பரவாயில்லையே ஆன் டைம் கீப் அப் பண்றாங்களே வெஸ்டீஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதே மாரி என்னன்னா, கம்பெனியோட கம்யூனிகேஷன் கம்பெனி நெறைய கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அது கன்சிஸ்டன்சியா இருந்தாலும் சரி, ஆஃபர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எதா இருந்தாலும் சரி. ஸோ, அத கிளியரா வந்து ஃபுல்லா படிங்க. அதே மாரி வந்து என்னன்னா, புரமோஷன்ஸ் நீங்க எந்த இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஈவென்ட்ஸ்லயும் எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட புரமோஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல்ல பண்ணுங்க. அதே மாரி என்னன்னா, ஃபாலோ நீங்க வந்து உங்க டவுன்லைன்ஸ என்கரேஜ் பண்றீங்களா? இல்ல நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருந்தா தான், நீங்க உங்க டவுன்லைன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ, நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ, இத ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, ஃபீல்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, மேஜர் ரோல் ஒரு பிசினஸ்ல வந்து பண்றது எதுன்னா, ஃபீல்ட் ஒர்க் தான். ஃபீல்ட் ஒர்க் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஓல்ட் இஸ் கோல்ட். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த 1000 வருஷத்துல எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும், ஃபீல்ட் ஒர்க் தான். வெஸ்டீஜ் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ, இந்தியால நம்பர் ஒன்னர் தான். வெஸ்டீஜ் தான். ஸோ, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான். விஎம்சிஎம் தான். ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ப எதுவுமே வந்து நம்ம வெஸ்டீஜ்ல வந்து மாத்த முடியாது. ஸோ, கன்சிஸ்டன்சி தான். பெர்ஃபார்மர் தான். இது அடுத்த 1000 வருஷம் இருந்தாலும் இத நம்ப மாத்த முடியாது. ஸோ, ஃபீல்ட் ஒர்க்ன்றது மஸ்ட்டு. ஃபீல்ட் ஒர்க் இல்லாம பிசினஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் ஃபீல்ட் ஒர்க் தான். ஸோ, நீங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து 100 பேர பார்க்குறீங்கன்னா, அதுல மினிமம் வந்து 60, 70 பேர வந்து ஃபீல்ட் ஒர்க்கா பாருங்க. மீதி 30 பேர் ஆன்லைன்ல பாருங்க. அந்த ஆன்லைனும் என்ன பண்ணுவாங்க, என்ன நீங்க வந்து மீட் பண்ணணும். இல்ல நான் உங்கள மீட் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபோன்ல வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. ஒரு நம்பிக்கை வரணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள மீட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபீல்ட் ஒர்க் தான். மீட் பண்றதும் ஃபீல்ட் ஒர்க் தான். நீங்க அவங்கள மீட் பண்றதும் ஃபீல்ட் ஒர்க் தான் அது. ஸோ, இது இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஒர்க்க இன்கிரீஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ எவ்வளோ ஃபீல்ட் ஒர்க்க இன்கிரீஸ் பண்றீங்களோ, அவ்வளோ எவ்வளோ பிசினஸ் குரோ ஆகும். அவ்வளோ எவ்வளோ பிசினஸ் குரோ ஆச்சுன்னா, அவ்வளோ எவ்வளோ பிவி வரும். அவ்வளோ எவ்வளோ பிவி வந்ததுன்னா, அவ்வளோ எவ்வளோ கன்ஃபர்ம் இன்கம். இதுல தோல்வியே கிடையாது. வெற்றி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி 3SW சில பேர் வருவாங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது. சில பேர் வரமாட்டாங்க ஃபீல்ட் ஒர்க் வரும்போது. அவங்க வரலன்னா என்ன? பரவால்ல. அடுத்த ஒரு பார்க்க போறேன் ஃபீல்ட் ஒர்க்கு. அவ்வளோதான் சிம்பிள். இதுதான் கான்செப்ட். ஆனா, நம்மளுக்கு வர டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ, இதுதான் இந்த பவர் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க். நான் புது டாபிக் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக் நம்ம இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் மந்த் கூட நம்ம எடுக்கலாம். பட் எவ்வளோ எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ